கையில் ஃபுல்லாக வலி பரவுது, இந்த விரல் வரைக்கும் வருது, கையில் நைட்டு தூங்க முடியல, ஒரு பக்கம் படுத்தா கை வலிக்குது, குடையிற மாதிரி இருக்கு, இப்படி யாராவது சொல்லி கேட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, போய் ஹார்ட் டாக்டர் போய் பாருப்பா, நெஞ்சு வலியா இருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி கை வலிக்குதா இருக்கும் அப்படின்வாங்க. இது தப்புங்க. நெஞ்சு வலி இருக்கவங்களுக்கு நெஞ்சு பகுதியில் வலி இருக்கணும், அக்கல்ல வலி இருக்கணும், கையில ஃபுல்லா வலி இருக்கணும், முதுகு பகுதியில் வலி இருக்கணும், அந்த வலி வந்து தாடை வரைக்கும் பரவணும். இதை மாதிரி வந்தா மட்டும்தான் நெஞ்சு வலி. சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு இந்த வலியோட தன்மை தெரியாம இருக்கும். அப்ப இந்த மாதிரி வலி வரவங்களுக்கு என்ன சார் அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு கழுத்து எலும்புல இல்ல கழுத்து சதைகள்ல பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி வரும். அது கைக்கு சப்ளை பண்ற நரம்பு பிடிச்சி அழுத்துரும். நரம்பு பாத்தீங்கன்னா நர்வ்ஸ், அதாங்க நர்வ்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்விச் மாதிரி இருக்கும். ஒரு மசிலுக்கும் இன்னொரு மசிலுக்கு நடுவுல சாண்ட்விச் மாதிரி இருக்கும். இதுதான் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரே. அப்ப இந்த மசில் வந்து இறுக்கமாயி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தோள்பட்ட மசில் இறுக்கமான என்ன ஆயிடும், இந்த நரம்பு பிடிச்சி அழுத்தி அதுக்கு சர்க்கியூட்டே போக விடாம அதோட சர்வீஸ் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் பண்ணாம விட்டுருச்சுன்னா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து குடைச்சல் வலி வரும். பேஷண்ட் சொல்லுவாங்க, நைட் எல்லாம் படுக்க முடியல சார், குடையுது சார் அப்படின்னாலே இது வந்து பிரச்சனை வந்து தோள்பட்டையில இருக்கிற சதைகள்லயும் அதுக்குள்ள நரம்புகளையும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா. அப்ப இது உடனே கழுத்து எக்ஸசைஸ் பண்ணா சரியாயிடுமா? அதை விட பயத்தல் எதுவுமே இல்லை சார். அது பண்ணா இன்னும் வலி ஜாஸ்தி தான். முதல்ல அதுக்குள்ள வைத்திய முறைகள் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் பயிற்சிகள் பண்ணுங்க, சரியா இருக்கும். யாராவது கழுத்து வலியில இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்.